கலந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் பாவைக்கு சாட்சி நீராடினார். திங்கள்தே நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்க பெருஜனால் ஓடு ஓங்க பெருமை கண்படைத்த ஏகாதசி சீர்காமலை வச்சு வாங்க நிலைக்கும் உள்ளல் திரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நீங்காத செல்வம் நிறைந்து பொருந்திய தேசம் புரியம் புரியம் இறுதிய நாணமும் செல்வம் அருளிய நாணத்தேவன் தக்க சமணரும் சாக்கிய பேகளும் தன்சுடையும் சுகலும் சௌரிய வாகனம் மிக்க கும்சை நீங்கள மாடலும் கோவிந்தம் பரமபகதால் திருடிலே பரமாண்டால் திருடிலே தோழில் பூமாலையாகும் ஒரு நாகம் சிவகாமி பாமாலை பாடும் கருநாகம் சிவன் தோழில் பூமாலையாகும் ஒரு நாகம் சிவகாமி பாமாலை பாடும் கருநாகம் கனா 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 கனாகவல்லியே நீ இன்றி நாதி 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 இல்லையே கணபதியின் அரை நான் கைராகும் சிறுநாகம் வடிவேலன் மயிலின் துணையாகும் கருநாகம் கணபதியின் அரை நான் கைராகும்
கைராகும் சிறுநாகம் வடிவேலன் மயிலின் துணையாகும் கருநாகம் வேப்பமர நிழல் தேடி மண் எழுந்த புற்றின் மீது பாக்குடைக்கும் பாலநாகமே ஆடி பொன்னம் மனுக்கு மாணிக்க கல் சுமந்து சூடம் காட்டும் ஜோதி நாகமே கடல் எழுந்திடும் மலையாகும் படையெடுத்திடும் ஜலநாகம் கனா 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 கனாகவல்லியே நீகின்றி நாதி 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 இல்லையே கருநாகம் நீ கருநாகரி மனம் தேம்புதே மனோஹரி கருணை புரி கருமாரியே கனா 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 கனாகவல்லியே நீகின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீகின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே கருநாகம் நீ கருநாகரி மனம் தேம்பதே மனோஹரி கருணை புரி கருமாரியே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே சிவன் தோளில் பூமாலையாகும் ஒரு நாகம் சிவகாமி பாமாலை பாடும் கருநாகம் சிவன் தோளில் பூமாலையாகும் ஒரு நாகம் சிவகாமி பாமாலை பாடும் கருநாகம் பார்க்கடலின் மீது அந்த பத்மநாபன் பள்ளி கொள்ளும் பஞ்சனையோ ஆதிசேஷனே பாசத்தங்கை பார்வதிக்கு பூசையேந்தும் பீடம் மீது உடை தாங்கும் வேதநாகமே
துணையாகும் கருநாகம் கணபதியின் அரைநாள் கயிறாகும் சிறுநாகம் வடிவேலன் மயிலின் துணையாகும் கருநாகம் வேப்பமர நிழல் தேடி மண் எழுந்த புற்று மீது பாக்குடைக்கும் பாலநாகமே ஆடி பொன்னம் மனுக்கு மாணிக்க கல் சுமந்து சூடம் காட்டும் ஜோதி நாகமே கடல் எழுந்திடும் மலையாகும் படையெடுத்திடும் ஜலநாகம் கனா 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 கனாகவல்லியே நீகின்றி நாதி 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 இல்லையே கருநாகம் நீ கருநாகரி மனம் தேம்புதே மனோஹரி கருணை புரி கருமாரியே கனா 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 கனாகவல்லியே நீகின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீகின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே கருநாகம் நீ கருநாகரி மனம் தேம்புதே மனோஹரி கருணை புரி கருமாரியே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே சிவன் தோளில் பூமாலையாகும் ஒரு நாகம் சிவகாமி பாமாலை பாடும் கருநாகம் சிவன் தோளில் பூமாலையாகும் ஒரு நாகம் சிவகாமி பாமாலை பாடும் கருநாகம் பார்க்கடலின் மீது அந்த பத்மநாபன் பள்ளி கொள்ளும் பஞ்சனையோ ஆதிசேஷனே
வடிவேலன் மயிலின் துணையாகும் கருநாகம் கணபதியின் அரைநாள் கயிறாகும் சிறுநாகம் வடிவேலன் மயிலின் துணையாகும் கருநாகம் வேப்பமர நிழல் தேடி மண் எழுந்த புற்று மீது பாக்குடைக்கும் பாலநாகமே ஆடி பொன்னம் மனுக்கு மாணிக்க கல் சுமந்து சூடம் காட்டும் ஜோதி நாகமே கடல் எழுந்திடும் மலையாகும் படையெடுத்திடும் ஜலநாகம் கனா 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 கனாகவல்லியே நீகில்றி நாதி 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 இல்லையே கருநாகம் நீ கருநாகரி மனம் தேம்புதே மனோஹரி கருணை புரி கருமாரியே கனா 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 கனாகவல்லியே நீகின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீகின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே கருநாகம் நீ கருநாகரி மனம் தேம்புதே மனோஹரி கருணை புரி கருமாரியே கனா 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 கனாகவல்லியே நீயில்றி நாதி 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 இல்லையே கனா 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 கனாகவல்லியே நீயின்றி நாதி 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 இல்லையே சிவன் தோளில் பூமாலையாகும் ஒரு நாகம் சிவகாமி பாமாலை பாடும் கருநாகம் சிவன் தோளில் பூமாலையாகும் ஒரு நாகம் சிவகாமி பாமாலை பாடும் கருநாகம் பார்க்கடலின் மீது அந்த பத்மநாபன் பள்ளி கொள்ளும் பஞ்சனையோ ஆதிசேஷனே பாசத்தங்கை பார்வதிக்கு பூசையேந்தும் பீடம் மீது உடல் தாங்கும் வேதநாகமே
துணையாகும் சருநாகம் கணபதியின் அரைநாள் கயிறாகும் சிறுநாகம் வடிவேலன் மயிலின் துணையாகும் கருநாகம். இன்னைக்கு நாகப்பஞ்சமி. நாகப்பஞ்சமி என்னாக்கா என்ன, நாகக்கல்லுக்கு பூஜை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணோம். நம்ம இவர் ஜெயசிகுமார் அவர் நாஷ்டா பண்ணாரு, சாப்பிட்டாங்கன்னு போகிறது பிரச்சனை இல்லைங்க ஆச்சுங்களா. நாகப்பஞ்சமி என்னாக்கா அண்ணா தங்காச்சியுடைய இது ஒரு சம்பந்தம். அண்ணன் வந்து இன்னைக்கு எங்கிருந்தாலும் கரெக்டாக தங்காச்சி வீட்டுக்கு போயிட்டு தங்காச்சிக்கு புடவை மஞ்சா குங்கா என்ன கொடுக்கணுமோ, காசு கேசு நகை நட்டு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தங்காச்சி கிட்ட வந்து தங்காச்சி காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா நாகக்கல்லுக்கு போய் அபிஷேகம் பண்ணின்னு வரும். நாகக்கல்லுக்கு அபிஷேகம் பண்ணின்னு புத்துக்கு பூஜை பண்ணிட்டு புத்தில் முட்டையை வந்து உடச்சிட்டு வைக்கணுங்க. வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்து அங்கேருந்து வரும்போது அதை பிரசாதம் நான் சொன்னேன், இந்த மாதிரி பிரசாதங்கள் இல்லை. இன்னைக்கு நாகதேவதைக்கு பிரசாதம் என்ன பண்ணாக்கா பச்சை பயிறு பானகம், நம்ம வழக்கு மாவு இருக்கிறோமே அரிசி மாவு இதெல்லாம் விளக்கு இது பண்ண அந்த அப்புறமேட்டு கருப்பு எள்ளு வெல்லம் இடிச்சிட்டு பிடிச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அது பூஜையெல்லாம் பண்ணின்னு வரும்போது புத்தில் பால் ஊற்றிட்டு புத்துட்டு மண் எடுத்துன்னு வீட்டுக்கு வரணுங்க. புத்து மண் எடுத்துன்னு வந்து அப்போ அண்ணன் போயிருப்பாரு வீட்டுக்கு. தங்காச்சி என்ன பண்ணுறது, மண்ணை போட்டு அண்ணனை உட்கார வச்சு காலை கழுவி அந்த பால் வந்து அபிஷேகம் பண்ண பால் கொஞ்சம் மிச்சம் எடுத்துன்னு வரும். அந்த பால் வந்து பூவில் எடுத்துன்னு முதுகு மேலே நீங்கள் 3 வாட்டி பால் தடவணும். என்னத்துக்குனாக்கா அண்ணா 100 வருஷம் சுகமாக நீ இருக்கணும், எல்லாரும் நல்லா பார்த்துக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தங்காச்சி வந்து வேண்டிக்குதுங்க, நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த தாம்போலத்தை அந்த வழுக்கு மாவு அந்த இதெல்லாம் வச்சு பிரசாதம் வச்சு தட்சணை வச்சு அண்ணனுக்கு கொடுத்து அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. என்னன்னாக்கா தீர்க்க சுமங்கலியாக வாழுமான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறாங்க. 1. 2வது வந்து புத்தில் வந்து மண் என்னத்துக்கு எடுத்துன்னு வரான்னாக்கா இந்த காது நோவு இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும், ராகு தோஷம் இருக்கும், கேத்து தோஷம் இருக்கும். கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆனாக்கா கொஞ்சம் பேர் கல்யாணம் ஆகுறது இல்லை, கல்யாணம் குழந்தை பாக்கியம் இருக்கிறது இல்லைங்க. அந்த புத்துடைய மண் காதில் சீவு வர்றது இதுக்கெல்லாம்னாக்கா அந்த புத்து மண் எடுத்துன்னு வந்து காதுக்கு வந்து தடவணும். இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கு ஆச்சுங்களா. சுமங்கலிங்க ஆக்சுவலாக இன்னைக்கு பூஜை செய்யறதுங்க ஆச்சுங்களா. தங்காச்சி அண்ணனுக்கு நல்லபடி ஆகட்டும்ட்டு எல்லாருமே வேண்டுக்கணும். இதெல்லாம் இங்கே யாரும் பண்ணுறது இல்லை. பங்கார்பேட்டை, கோலாறு, பெங்களூரு, தும்கூரு, ஹாசன் இந்த சைடெல்லாம் இன்னைக்கு விசேஷம். குஜராத்தில் கூட மகாராஷ்டிரத்தில் கூட ரொம்ப விசேஷமாக இந்த பூஜை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் பேர் தெரியாதுங்க. ஐயர் வீட்டுங்களில் இருந்தாக்கா ஐயர் பக்கத்தில் வீட்டில் இருந்தாக்கா அவங்க பூஜைங்க பண்ணுறாங்க இதெல்லாம் சரிங்களா. இதனுடைய ஒரு விசேஷம். பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கினே அரச மரத்துக்கு வந்து பச்சை நூல் இருக்குது இல்லைங்களா, பச்சை நூல் மஞ்சா பண்ணிவிட்டு 21 சுற்று சுற்றணும். வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் சுற்றிட்டு உங்கள் கோரிக்கை என்ன இருக்குது 2 நெய் விளக்கு அரச மரத்துக்கிட்ட ஒரு விளக்கு வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு விளக்கு வைக்கணும். வச்சுட்டு 21 சுற்று சுற்றுனவங்க. சுற்றுனாக்கா உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும், என்ன நடக்கணும், என்ன ஆகுதுன்றதெல்லாம் இன்னைக்கு பலன் கொடுக்குறது பாருங்க. நம்ம அபிஷேகம் பண்ண அவளை அலங்காரம் பண்ண ஆத்தா வந்து வரம் குட்டாச்சு. நம்மளுக்கு அவ்வளோதான் தேவை. நம்ம செய்கிற பக்தியாக நம்ம எவ்வளோ பக்தியாக செய்கிறோமோ கடவுள் கூட அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க ஆச்சுங்களா. இதெல்லாம் இப்போ டிவிங்களெல்லாம் பார்க்குறீங்க, டக்குன்னு போகலாம் ஆச்சுங்களா. இதெல்லாம் என்னென்னா பக்தியோடு செய்யணும். ஏதோ சும்மா உக்காந்தா நம்மளும் பண்ணோம் ஏஞ்சி போனோம் அது பிரயோஜனம் இல்லைங்கோ. பூஜைக்கு வந்தப்போ கூட நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னாக்கா அமைதியாக சொல்கிற மந்திரத்தை கொஞ்சம் கேளுங்கோ. என்ன சொல்கிறாங்களோ அது அமைதியாக கேளுங்கன்னாக்கா எல்லா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் எங்கேயே பேசின்னு இருப்பாங்க ஆச்சுங்களா. இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு இந்து சம்பிரதாயத்தில் வந்து அவ்வளோ பவர் இருக்குதுங்க ஆச்சுங்களா. நம்ம இடத்துல இப்போ ஒரு கல் ரோட்டில் இருக்குது, அந்த கல் எடுத்துகிட்டு கழுவிட்டு சும்மா அதுக்கு ஒரு மஞ்சள் பூசை குங்க வச்சாக்கா அது ஒரு கடவுள். வேறு இதில் என்ன ஆகுதுங்களா, ஆகுறதில்ல. அந்த கல்லே வச்சு நம்ம பக்தியாக கும்பிட்டா போதும், அந்த அம்மாவே வரம் கொடுத்துது. நம்ம இந்து சம்பிரதாயத்தில் அவ்வளோ பண்டிகைங்க வருதுங்க ஆச்சுங்களா. போன மாதம் அமாவாசைக்கு ஒரு பண்டிகை வந்துச்சு. எந்த அமாவாசை என்ன அதோடைய விசேஷம்னாக்கா கல்யாணம் ஆகாத கன்னியை பண்ணுங்க ஆச்சுங்களா. 1 சிவாலயத்தில் போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வலுக்கு 2 ஏற்றலாங்க. ஏற்றுட்டு என்ன அப்படி பண்ணலாம். 1 இல்லை வீட்லேயே பூஜை பண்ணனாக்கா சம்மனில் வந்து 2 பொம்மை பண்ணும். 1 மோட்டா பொம்மை, 1 மெல்லிஸ் பொம்மை பண்ணிட்டு அரிசியில் அந்த பொம்மையை வைக்கணுங்க. வச்சுட்டு என்ன பண்ணோம், கல்யாணம் ஆகுது பொண்ணுங்க பூஜை பண்ணி பீமனை மாதிரி புருஷன் கிடைக்கணும், பீம மாதிரி பலசாலியாக இருக்கணும், பீம மாதிரி புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வேண்டிக்கிறாங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க. அது பீமன் அமாவாசைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கல்யாணம் ஆயிருக்கிறவங்க புருஷனை உட்கார வச்சு காலை கழுவி மஞ்சா குங்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும். அது பீமன் அமாவாசையுடைய அர்த்தம் ஆச்சுங்களா. ஆசீர்வாதம் வாங்கினது தீர்க்க சுமங்கலியா வாழுமான்ட்டு. புருஷன் நல்லா இருந்தால் தான் பொண்டாட்டி நல்லா இருக்கும், பொண்டாட்டி நல்லா இருந்தாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி அது நம்ம இந்து சமுதாயத்தில் அமாவாசையிலேருந்து பூஜைகள்லாம் தொடங்குதுங்க. இப்போ 2வது பூஜை இது. இன்னைக்கு நாகப்பஞ்சமி, நேற்று நாக சவுதி, இன்னைக்கு நாகப்பஞ்சமி ஆச்சுங்களா. நான் இன்னும் அடுத்த வாரம் 8ஆம் தேதி வந்து வரமகாலட்சுமி பூஜை வருதுங்க.
லக்ஷ்மி கூட கொஞ்சம் பேருக்கு அப்பயே கூட சொன்னேன் எப்படி செய்யணும் என்ன செய்யணும். உங்கள் வீட்டில் பரம்பரையில் இருந்தாக்கா செய்யுங்க. இல்லையா சுவாமியோடைய ஒரு ஃபோட்டோ வைங்க, அம்மனுடைய ஒரு ஃபோட்டோ வச்சு பூ வச்சு ஒரு பூஜை பண்ணி ஏதோ ஒரு நைவேத்தியம் உங்களுக்கு என்ன சக்தி கொடுத்தோ கடவுள்கிட்ட வச்சு வேண்டிக்குங்க. ஆச்சுங்களா. ஒருத்தர் யாரோ இருக்கிறாங்கன்னா அந்த இப்பெல்லாம் விற்கிறாங்க, எல்லாம் ஆன்லைனுங்களை பார்த்துடுறாங்க. 2 பொம்மைங்க எடுத்து நான் கையை கால் எல்லாம் விளக்க டக் 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 டக்குன்னு ஜோதிச்சுட்டு ஒரு படவை தட்டு பட்ட ஒரு பிராண பிரதிஷ்டாபனை பூஜை பண்ண பிரயோஜனம் இல்லை. நீ வெறும் ஒரு பொம்மை வச்ச மாதிரி தான். ஆச்சுங்களா. பிராண பிரதிஷ்டாபனை கிடைக்கணுங்க. எந்த ஒரு பூஜைக்கும் பலம் இருந்தால் கட்டணும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படியே நான் சொன்னேன். ஒருத்தர் 2000 ரூபாய் புடவை கட்டினா ஒரு 3000 ரூபாய் புடவை, 3000 ரூபாய் புடவை 5000 ரூபாய் கட்டுறாங்க, 5000 10,000 கட்டுறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை கடவுளுக்கு. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார புஷத்தே கமல பத்மாசனம் தேவி மகாலட்சுமி நமோஸ்தேன்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஸ்வேதானாக்கா வெள்ளை புடவை வந்து பார்டர் இருக்குது. இப்போ கல்யாணத்தில் கட்டுறாங்க பாருங்க, அது பார்டர் கிரீன் பார்டர் ரெட் பார்டர், அதுதான் அந்த அம்மாவுக்கு கட்டணும். கட்டிட்டு கமல பூ வைக்கணும், தாளம் பூ வைக்கணும். லக்ஷ்மிக்கு அதுதான் ரொம்ப வேண்டுது. தாமரை பூ வைக்கணும். ஆச்சுங்களா. காசு கில்ல காசு என்ன இருக்குதோ சாமி கிட்ட வைக்கணும். என்னத்துக்காக நம்மளோட ஆசீர்வாதம் கேட்கணும். நம்ம வீட்டில் எந்த தொந்தரங்க இல்லாத பணம் நம்மளுக்கு செலவாயினே இருக்குது, நல்லா நிற்கணும், வந்த காசு நிற்கணுன்றதுக்காக தான் அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுங்க. பண்ணிட்டு சாயந்தரத்தில் என்ன பண்ணுறாங்க, இப்போ சொந்தக்கார பந்தாரு சொல்லியிருப்பீங்க வீட்டில் சாப்பாடு எடுத்துங்க. சாயந்தரம் வந்து சுமங்கலி ஒரு 5லேருந்து 6க்குள்ள கோதூளி லக்னத்தில் வந்து லக்ஷ்மி அஷ்டோத்தத்தை படிச்சுட்டு வீட்டில் உங்களுக்கு படிக்கலாம் புக்கில் கூட சொல்லுங்க. புக்லையும் உங்களுக்கு படிக்க தெரியலையா 108 தடவை ஓம் மகாலட்சுமி நமஹா, ஓம் மகாலட்சுமி நமஹா, ஓம் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு குங்க அர்ச்சனை பண்ணுங்க. பண்ணிட்டு சுமங்கலி அத்தல பக்கத்தில் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை கூப்பிடுங்க. கூப்பிட்டு மஞ்சா குங்க கொடுங்க. அவங்களுக்கு என்ன பிரசாதம் கொடுக்கணும், பச்சை பயிறு பானங்க தான் கொடுக்கணும். அன்னைக்கு கூட வெத்தலை பார்க்க ஒரு வாழைப்பழம் வழியில் கொடுத்தா கொடுங்க, ப்ளவுஸ் பீஸ் கொடுத்தா கொடுங்க. உங்க சக்தி உங்களுக்கு எதுவும் இல்லையா, வெறும் மஞ்சள் கொங்க கொடுத்து ஒரு வெத்தலை பார்க்க ஒரு வாழைப்பழம் கொடுத்து கூட அனுப்புங்க. சக்தி இருக்கிறவங்க நான் சொல்றேன். சுமங்கலியுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு எத்தனையோ பேர் சுமங்கலிக்கு வந்துக்கிறது. யாருடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது சொல்ல முடியாது, நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பக்தி இருக்கும், அந்த ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஆச்சுங்களா. நம்ம சொல்லலாம் அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்சுக்கிற பூஜை அவங்க செஞ்சுக்கிற பக்தி வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னாக்கா அந்த வீடு வந்து நல்லபடியாக பழிக்குதாகுதுங்க. அதேதான் லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லிட்டு பண்றதுங்க. இப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க, அதே ஒரு புடவை எடுத்துன்னு கட்டிடுறாங்க. கட்டி திருப்பி மறுநாள் பார்த்தா அவங்க கட்டின்னு போயின்னு இருப்பாங்க. ஆச்சுங்களா. அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. பூஜை ஒரு விதம் தெரிஞ்சுக்கணும். யாரும் சொல்றது இல்லை, இதெல்லாம் யாரும் சொல்றது இல்லைங்க, இது தெரிஞ்சுக்கணும். நீங்க போட்டோ கூட வைங்க, போட்டாக்கு அந்த புடவை எடுத்துட்டு வந்து கட்டிட்டு லட்சமா பூஜை பண்ணிட்டு இது பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா அது இருக்குது இது இருக்குது இருக்கிறதுக்கு நகலுங்க நகை நட்டுங்கெல்லாம் சாமி மேலே போட்டுருது. அப்படி ஏமாந்து பார்த்தா ஒன்னா பார்த்து தள்ளி போயிட்டா, ஐயோ எங்க வீட்டுல லட்சுமி போயிடுச்சு, அந்த கஷ்டம் ஏன் போடுறீங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறதே கோலார் தங்கவே இல்லை. தங்கத்து மேல நடக்கிறோம், தங்கத்து மேல படுக்கிறோம், தங்கத்து மேல உருண்டி விழுறோம். நான் பாருங்க எதனா தங்கம் போட்டுங்கிறேன்னா தங்கத்து மேலே நடக்கிறோம். நம்ம கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு பேரு நம்மளுக்கு. ஆச்சுங்களா. இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆச்சுங்களா. இருக்குது சொல்றேங்க. நெக்ஸ்ட் அதாவது வரலட்சுமி பண்டிகை வந்து விநாயகர் பூஜை வருதுங்க. ஆச்சுங்களா. எல்லாருமே நல்லபடியாக பூஜை பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியாக இது பண்ணுங்க. பூஜை பண்ணும்போது எவ்வளோ உங்களுக்கு சத்தா பக்தி தெரியுதோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க பக்தியா. ஆச்சுங்களா. இங்க பூஜை பண்ணிருப்பாங்க, அடுத்த மேல கேஸ் ஆயிட்டா பாரு, அடுத்த மேல குக்கர் இதாயிட்டா பாருங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஆச்சுங்களா. இப்ப மகாமங்களாரத்தி நடக்குதுங்க, மங்களாரத்தி வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் நம்ம புருஷம் பண்ணாட்டி ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க மஞ்சள் கொங்கு கொடுங்க. நமோஸ்தே மகாமாயே ஸ்ரீபீடே திரபூஜிதே சங்கசக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்தே. நமோஸ்தே கருடாரூಢே கோலாசுரபயங்கரே सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. आद्यस्तरिते देवी आदिशक्ति महेश्वरे योगाग्ने योग संभूते महालक्ष्मी नमोस्तुते. सर्वतं देवताभ्यो नमः. कर्कोटकाय विद्महे नागराजाय धीमहि तन्नो सर्व प्रचोदयात्. सर्वतं देवता அந்த அம்மனுக்கு ஒரு ஆர்த்தி எடுத்துனாங்கம்மா. உள்ள அம்மாக்கு நாகம் வந்து விளையாடும் நந்தவனக்காடு, அந்த நாயகியா படம் எடுத்தா அந்த புத்து மண்ணு வீடு. நாயகியா படம் எடுத்தா நாகாத்த புத்து மண்ணு வீடு. அம்மா அந்த 10 அடி புத்துக்குள்ளே நாகத்தா எத்தனை நாள் இருப்ப. 10 அடி புத்துக்குள்ளே நாகத்தா எத்தனை நாள்
நாள் இருப்பேன் பாலாத வாத்து வச்சேன் நாகாத்த பருகிட வாரும் அம்மா நான் பாலாத வாத்து வச்சேன் நாகாத்த பருகிட வாரும் அம்மா பத்தடி புத்துக்குள்ள நாகாத்தா எத்தனை நாள் இருப்பேன் பத்தடி புத்துக்குள்ள நாகாத்தா எத்தனை நாள் இருப்பேன் நான் பாலாத வாத்து வச்சேன் நாகாத்தா பருகிட வாரும் அம்மா நான் பாலாத வாத்து வச்சேன் நாகாத்தா பருகிட வாரும் அம்மா ஓட 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 அம்மா கொல்லிமலம் மேல வெள்ளநாகம் மெல்ல மேயுதம்மா கொல்லிமலம் மேல வெள்ளநாகம் மெல்ல மேயுதம்மா உன்னை வேண்டிய ஓடி வந்தேன் நாகத்தா வேதனை தித்திடம்மா உன்னை வேண்டிய ஓடி வந்தேன் நாகத்தா வேதனை தித்திடம்மா தாயே கல்லு மலம் மேல உக்காரம்மா பாடம் எடுக்குதம்மா கல்லு மலம் மேல உக்காரம்மா பாடம் எடுக்குதம்மா உன்னை காணவே ஓடி வந்தேன் மைதானே காத்தருள் வேணும் அம்மா ஆமா நான் காணவே ஓடி வந்தேன் மைதானே காத்தருள் வேணும் அம்மா நாகாத்தா உங்கள் அனைவருக்கும் பஞ்சமி பூஜைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீமான் பாலமுத்து ஃபேமிலியின் சார்பாக உங்களை அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நாகம்மா நாகராஜுடைய கோவில் வரலாறு குறிப்பாக கொஞ்சம் சுருக்கி சொல்லுகிறேன். இது ஒரு சின்ன ஒரு வேப்ப மரம், ஒரு சின்னடி அரச மரம் கேட்டு பிஎல் ஜெயக்குமார் அவர்கள் இந்த இடத்துல வச்சார். அது வளர வளர பிஎல் ஜெயக்குமாரும் காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஒரு அடி அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் இந்த இடத்துல வச்சார். அது பெருசாக வளர்ந்து வளர்ந்து வர பிஎல் ஜெயக்குமாரும் காலேஜ் முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு இப்போ அதிகம் உயர்ந்து போனார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரிஷி இந்த பக்கம் வந்துட்டு இந்த நிழலில் நின்னார். அவர் யார் இந்த மரத்தெல்லாம் வச்சதுன்னு கேட்டு எங்கள் அண்ணன் பிஎல் லோகநாதனை கேட்டார். என்னுடைய குமாரன் பிஎல் ஜெயக்குமார் அவர்கள் இந்த மரத்தை வச்சாருன்னா, அப்படின்னா இந்த மரம் வளர்ந்துருக்குதுன்னா இதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதன் பிறகு பிஎல் ஜெயக்குமார் அவர்கள் மாலூரில் சென்று நாகம்மாவுடைய சிலையை செய்து அங்கேருந்து வந்துங்க வச்சுட்டு 13 வருஷம் ஆகுதுங்க. ஒவ்வொரு வருடமும் இவர் அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. கடந்த ஆண்டு ஒரு 100 பேருக்கு அவரால் முடிஞ்ச ஒருவருக்கும் சேர வழங்கினார். இது ஒருத்தருக்கிட்ட ஒரு பைசா வருதில்லை. எங்கள் அண்ணங்கிட்ட கூட இவருடைய அப்பா நான் தரேன் சிலை வாங்குறதுக்குன்னா, இல்லைப்பா என்னுடைய உழைப்பாலே நான் இதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய முயற்சியாலே இவருடைய உழைப்பாலே தான் அந்த கோயில் வருடம் நடந்து வருது. நேற்று கூட சில பேர் 1000-500 ரூபாய் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வாங்க மாட்டார்னு இல்லை கொடுங்கன்னு கொடுத்தாங்க. அது வாங்கி இவர்கிட்ட கொடுத்துட்டதுக்கு அவங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அவங்க கிட்ட கொடுத்துடு, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். பிஎல் ஜெயக்குமார் இப்போ கூட கொடுக்குறாங்க, வாங்கலை. அவர் கூட வேலை செய்ய கூட செக்கு கொடுத்தாங்க. வேண்டாம், உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், என்னோடய உழைப்பாலே நான் இதை செய்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பிஎல் ஜெயக்குமார், பிஎல் செந்தில்குமார், பிஎல் ரகுகுமார், சங்கீதம்மா, அனு, கைலாஸ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாரு. 12-13 வருஷத்துக்கு முன்னே பெரிய பந்தல் போட்டு அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் செய்து வச்சு ஒரு திருமணத்தில் என்னென்ன பரிமாறுறாங்களோ அந்த மாதிரி இந்த பெரிய கிரவுண்டில் பந்தல் போட்டு அவர் அதை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். அவருக்கு எங்களுடைய ஆசிரும் கடவுளோட ஆசிரும் மென்மேனும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாதிரி சங்கீதம்மா, இவர் கைலாஸ், அனு, ரகுராம், செந்தில்குமார் இவங்க ரொம்ப முயற்சி எடுக்கணும். இவர் கூட செந்தில்குமார் கொடுக்குற ஃப்ரெண்டுங்கள்லாம் இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். அவங்களுக்கும் நாகத்தம்மாவுடைய ஆசிரியர் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று பிஎல் ஜெயக்குமாருக்கு சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ந்து ஆடி வரும் நாடிய மக்களுக்கு அம்மா அங்க நல்ல வரம்